ஒரு ஜாதகத்துல பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் கூட இந்த குருவும் கேதுவும் இணையக்கூடிய யோகம் அப்படின்றது கேள யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கேள யோகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த கோடீஸ்வர யோகம் அப்படின்றத சொல்லலாம். பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய இணைவாக இந்த கேள யோகம் அமைந்திருக்கிறது. அப்போ குரு அப்படிங்கிறது நிதியை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி கேது அப்படிங்கிறவர் சுருக்கினாலும் கூட உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் பண விஷயங்களையும் நேர்மையான வழியில் கொடுக்கக்கூடிய யோகமாக இந்த கேள யோகம் அமைந்திருக்கிறது. பொதுவாக பணம் நேர்மையாக மட்டும் சம்பாதிச்சா எப்படி சம்பாதிக்க முடியும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஆனால் இந்த கேள யோகம் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நேர்மையான வழிகளில் மட்டும்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். அதுவும் சார்ந்த திசைகள்ல குரு திசையோ அல்லது கேது திசையோ வந்தா மிகப்பெரிய மேன்மையை பொருளாதார ரீதியாக ஜாதகர்கள் அடைவாருங்க அப்படின்றத சொல்ல முடியும். இந்த யோகம் கேந்திர கோணத்தில் இருந்தா ரொம்ப சிறப்பாக நடக்கும். குறிப்பா கோணங்கள்ல லக்னத்திலேயோ 5ஆம் பாவகத்திலேயோ அல்லது 9ஆம் பாவகத்திலேயோ இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை தானாகவே நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த குருவும் கேதுவும் நடக்கக்கூடிய வாழ்நாள் பருவத்தில் ஒரு 30லிருந்து ஒரு 50க்குள்ள நடந்ததுன்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை இந்த கேள யோகம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இந்த இணைவு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு. நன்றி.